ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் யாழினி. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நாங்கள் சாதாரணமான ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள்தான். எனது அப்பா கூலி வேலை செய்து வருகின்றவர். அம்மாவும் அவருக்கு துணையாக அடிக்கடி வேலைக்கு செல்வார். என் வீட்டில் நானும் எனது தங்கை மட்டுமே. நான் 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வீட்டில்தான் உள்ளேன். தங்கை இப்பொழுதுதான் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறாள். எனது பெற்றோர்களும் நாங்கள் திருமண வயதை அடைந்ததால் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினார்கள். தெரிந்தவர்களிடம் சொல்லி வைக்க ஒருவர் மூலமாக பக்கத்து ஊரில் இருக்கும் ஒரு குடும்பத்தின் சம்பந்தமும் கிடைத்தது. மாப்பிள்ளை வீட்டார் என்னை பெண் பார்க்க வந்தார். மாப்பிள்ளையின் பெயர் தேவா. அவர் லாரி ஓட்டுநராக பணிபுரிகின்றார். அவருக்கு ஒரு அண்ணனும் உள்ளார். அவர் வெளிநாட்டில் பணிபுரிகின்றாராம். அவருக்கு திருமணமாகிவிட்டது. அவரது மனைவியும் வந்திருந்தார். அவர்களுக்கு இதுவரை குழந்தை எதுவும் இல்லை. மாமியார் மாமனார் என சொந்த பந்தங்கள் சில பேரும் வந்திருந்தனர். மாப்பிள்ளை வீட்டாருக்கும் என்னை மிகவும் பிடித்து போக சில நாட்களிலேயே திருமணம் வைப்பதாக நாள் குறித்து விட்டு சென்றார்கள். ஆரம்பத்தில் எனது அப்பாவிற்கு லாரி ஓட்டுநர் என்பதால் சற்று கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. பிறகு அவரை பற்றி ஊரில் விசாரித்த போது அனைவரும் நல்ல விதமாகத்தான் கூறினார்கள். அதனால் அப்பாவும் திருமணத்திற்கு சம்மதித்தார். திருமணத்தை எனது அப்பா எந்த குறையும் இல்லாமல் நடத்தி முடித்தார். இத்தனை வருடங்கள் அப்பாவும் அம்மாவும் உழைத்து சேமித்து வைத்ததில் இருந்து பாதியை எடுத்து எனக்காக திருமண செலவுகளை செய்தனர். மீதி இருக்கும் பாதியை என் தங்கைக்காக வைத்திருந்தார்கள். இந்த திருமணத்தில் இரு வீட்டாருக்கும் மகிழ்ச்சியே. மாப்பிள்ளை வீட்டார் அதிகமாக எதுவும் வரதட்சணை கேட்கவில்லை. இருப்பினும் எனது அப்பாதான் தன்னால் முடிந்த அளவு வரதட்சணை பொருட்களை வாங்கி கொடுத்திருந்தார். நானும் திருமணம் முடிந்து அனைவரிடமும் விடை பெற்று மாப்பிள்ளை வீட்டிற்கு வந்தேன். வீடும் நன்றாகவே இருந்தது. எங்களுக்கென்று ஒரு தனி அறையும், கணவரின் அண்ணனுக்காக ஒரு தனி அறையும், மாமனார் மாமியாருக்காக ஒரு தனி அறையும் வைத்து நன்றாக கட்டியிருந்தார்கள். பிறகு அலங்கரித்து மாப்பிள்ளை அறைக்கு அனுப்பி வைத்தார்கள். மாப்பிள்ளையும் நானும் சிறிது நேரம் மனம் விட்டு பேசி கொண்டிருந்தோம். அவர் பேசியதிலிருந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நல்லவர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். பிறகு அனைத்தும் முடிந்து இனிமையான இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தோம். எனது கணவரை எனக்கு மிகவும் பிடித்து போனது. ஆனாலும் வீட்டில் உள்ள மற்றவர்களை பற்றி நினைக்கையில் கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. அவர்கள் என்ன குணத்தில் இருப்பார்களோ என்று. மறுநாள் நான் பயப்படும் அளவிற்கு எதுவும் நடக்கவில்லை. வீட்டில் உள்ள அனைவரும் அன்பாகத்தான் பழகினார்கள். அதிலும் கணவரின் அண்ணனின் மனைவி மிகவும் பாசமாக பழகினார். அவரின் பெயர் சரண்யா. அவர்தான் என்னை சமையல் அறைக்கு அழைத்து சென்று எந்தெந்த பொருள் எங்கு உள்ளது என்று எனக்கு காண்பித்தார். கணவர் வெளியில் செல்லும் நேரத்தில் என்னிடம் அமர்ந்து பேசி கொண்டிருப்பார். அவரையும் எனக்கு மிகவும் பிடித்து போனது. அவரை நான் சரண்யா அக்கா என்று அழைக்க ஆரம்பித்தேன். பிறகு சரண்யா அக்கா தான் மாமனார் மாமியாரை பற்றியும் கூறினார். மாமனார் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்வதாகவும் அவர் யாரிடமும் அதிகம் பேச மாட்டார் என்றும் எப்பொழுதும் அமைதியாகத்தான் காணப்படுவார் என்றும் மாமியார் வீட்டில் இருந்து அனைத்து வரவு செலவுகளையும் கவனித்து கொள்கின்றார் என்றும் அவருக்கு ஏதாவது தவறு செய்தால் சற்று கோபம் அதிகமாக வரும் என்றும் மற்றபடி அவர் மிகவும் நல்லவர் என்று கூறினார். நான் அவரிடமும் அவரது கணவரை பற்றி விசாரித்தேன். சிறிது நேர அமைப்பிற்கு பிறகு சற்று சோகமாக பேச ஆரம்பித்தனர். அவரது கணவர் திருமணமாகி ஒரே மாதத்தில் வெளிநாடு சென்று விட்டதாகவும் அதன் பிறகு 2 வருடங்களாகியும் வரவில்லை என்றும் இப்பொழுது கேட்டாலும் எனக்கு நான் வேலை செய்யும் நிறுவனத்தில் விடுமுறை எனக்கு கிடைக்கவில்லை என்றும் இதை விட்டால் வேறு நல்ல வேலை கிடைக்காது என்றும் கூறுவார். அனைத்து வசதிகள் இருந்தும் கணவர் இல்லாதது மிகவும் வருத்தமாகவும் சிரமமாகவும் உள்ளது என்றும் கண்கலங்க கூறினார். நானும் அவரது நினைவை புரிந்து கொண்டு அவருக்கு ஆறுதலும் கூறினேன்.
ஒரு சில நாட்களிலேயே அனைவருக்கும் சகஜமாக என்னுடன் பழக ஆரம்பித்தார்கள். நானும் வீட்டில் சிறு சிறு வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். கணவர் ஒரு லாரி ஓட்டுநர் என்பதால் மாதத்தில் 15 நாட்கள் மட்டும் வீட்டில் இருப்பாள். மீதி உள்ள நாட்களில் வெளி மாநிலங்களுக்கு பொருட்களை ஏற்றி செல்வார். அப்படித்தான் என் திருமணமான 15 நாட்களில் என்னை விட்டு சென்று விட்டார். எனக்கு அவர் சென்றது மிகவும் மனவேதனையாக இருந்தது. இவ்வளவு நாள் அன்பாக இருந்துவிட்டு பிரிந்து செல்கின்றார் என்று அழ ஆரம்பித்தேன். ஆனால் சரண்யா அக்காவின் நிலையை பார்க்கும் பொழுது இது ஒன்றும் நமக்கு பெரிய வேதனை இல்லை என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். கணவர் சென்ற பிறகு முழுமையாக வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். சரண்யா அக்காவும் எனக்கு துணையாக வேலைகளை செய்து கொடுப்பார். சமைத்ததை மட்டும் அவர் பார்த்து கொள்வார். மற்ற வேலைகளை அனைத்தையும் நான் முடித்து விடுவேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சரண்யா அக்காவின் அறையில் சென்று அமர்ந்து கொள்வேன். அவரும் தன் குடும்பத்தை பற்றியும் தன் கணவரை பற்றியும் அனைத்தையும் சொல்லி கொண்டிருப்பார். கணவரின் புகைப்படங்களையும் காண்பித்தார். அவரது கணவர் எங்களின் திருமணத்திற்கு கூட வரவில்லை. நானும் அவருடன் 2-3 தடவை சரண்யா அக்காவின் தொலைபேசியில்தான் பேசி உண்டது. நான் நினைத்ததை விடவும் வாழ்க்கை சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் இரவு உறக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தேன். 3 மணி ஆகியும் உறக்கம் வரவே இல்லை. வெயில் காலம் என்பதால் சற்று கொஞ்சம் புழுக்கமாக இருந்தது. நானும் மாடியில் சென்று காற்று வாங்கலாம் என்று நினைத்து மாடிக்கு சென்றேன். மாடிப்படையில் இருந்து பார்த்தால் சரண்யா அக்காவின் அறையும் நன்றாக தெரியும். அவரின் அறைக்கதவும் திறந்திருந்தது. இந்த நேரத்தில் எதற்காக அறைக்கதவை திறந்து வைத்திருக்கின்றார் என்று நான் நினைத்தேன். பிறகு நானாக காற்று வராமல் திறந்து வைத்திருக்கலாம் என்று நினைத்துவிட்டு சென்றேன். பின்பு சிறிது நேரம் கழித்து பார்க்க அறைக்கதவு மூடப்பட்டிருந்தது. இது எனக்கு பெரிதாக தெரியவில்லை. பின்பு நானும் சென்று உறங்கிவிட்டேன். மறுநாள் வீட்டிற்கு உறவினர்கள் வந்திருந்தார்கள். சரண்யா அக்காதான் அவர்கள் அனைவரையும் வரவேற்று உபசரித்தார். அவர்களிடம் எனது மாமியார் சரண்யா அக்காவை பற்றி நான் அதிகமாக புகழ்ந்து கொண்டிருந்தேன். தனது முதல் மகனை பற்றியும் வெகுவாக பாராட்டி தள்ளினார். என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை. சம்பிரதாயத்திற்கு என்னை அறிமுகம் செய்து வைத்தார். பின்பு அவர்களும் சென்று விட்டார்கள். 2 நாள் கழித்து நள்ளிரவு நேரத்தில் தண்ணீர் குடிப்பதற்காக சமையலறைக்கு வந்தேன். அங்கு சரண்யா அக்கா அறையில் இருந்து எனது மாமனார் வெளியேறி போவதை நான் கவனித்தேன். அவர் என்னை கவனித்தாரா என்று கூட எனக்கு தெரியவில்லை. இது எனக்கு சற்று வேதனையாக இருந்தது. இந்த நேரத்தில் அக்காவின் அறையில் என்ன செய்கின்றார் என்று சிறிது நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். பின்பு நானாக ஏதாவது தேவைப்பட்டிருக்கும், அதான் வந்து போயிருப்பார் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். இது பற்றி நானும் மறுநாள் சரண்யா அக்காவிடம் சமைத்து கொண்டிருக்கும் பொழுது கேட்டேன். அவரும் எனக்கு தெரியவில்லை, நான் உறங்கிவிட்டேன், ஏதாவது தேவைப்பட்டிருக்கும் என்று சாதாரணமாக பதில் சொன்னார். அப்போது எனக்கு எந்த சந்தேகமும் வரவில்லை. மறுநாள் சரண்யா அக்கா என்னிடம் வந்து, எனக்கு உடல்நிலை சரியில்லை, நீ சமையலை பார்த்துக்கொள், நான் ஓய்வெடுக்கின்றேன் என்றார். நான் சரி என்று சமையலை செய்ய ஆரம்பித்தேன். இதற்கு முன்பு சமையல் வேலையை சரண்யா அக்கா தான் கவனித்து வந்தார். என்னிடம் இந்த சமையலை செய்து வை என்று மட்டும் கூறிவிட்டு தனது அறைக்கு சென்று ஓய்வெடுக்க ஆரம்பித்தார். நானும் அனைத்தையும் சமைத்து முடித்துவிட்டு மாமியாருக்கும் மாமனாருக்கும் உணவை பரிமாறினேன். அதிலிருந்து ஒரு வாய் சாப்பிட்ட மாமியார் உணவை துப்ப ஆரம்பித்தார். எனக்கு ஒன்றும் புரியாமல் அவரையே பார்த்து நின்று கொண்டிருந்தேன். பிறகு என்னை நோக்கி கோபமாக, உனது வீட்டில் உனக்கு சமையல் கற்றுக் கொடுக்கவில்லையா, அல்லது வேண்டுமென்றே நீ சமைக்கின்றாயா என்று கோபத்தில் கத்த ஆரம்பித்தார். அதை பார்த்து மாமனாரும் சாப்பிட்டு பார்த்து, என்னிடம் அதில் அதிகமான உப்பாக உள்ளது, பார்த்து சமைத்து வை என்றார். ஆனாலும் நான் பார்க்கும் பொழுது எல்லாம் சரியாக இருந்தது. கோபத்தில் இருந்த மாமியாரிடம் அமைதியாக இருக்கும்படி அவர் சமாதானப்படுத்தினார். எனக்கும் ஒரு மரியாதையாகி
நான் சமைத்த முதல் நாளிலேயே கெட்ட பெயர் வாங்கி விட்டேனே என்று இந்த சம்பவத்தில் எனக்காக பேசிய மாமனார் மேல் சற்று மரியாதையும் கூடியது. அதிலிருந்து மாமியார், நீ சமைக்க வேண்டாம், மற்ற வேலைகளை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு 2 நாள் கழித்து எனது கணவரும் வந்தார். அவரிடம் மறைக்க மனமில்லாமல் நடந்த விஷயத்தை கூறினேன். அவரும் இது போல தவறு இனிமேல் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அறிவுரையும் கூறினார். பின்பு கணவர் இருந்த 15 நாட்களுக்கு எந்த பிரச்சனையும் இன்றி சந்தோஷமாக ஓடியது. எனது மாமியார் சற்று கோபம் தணிந்து என்னிடம் பேச ஆரம்பித்தார். 15 நாட்கள் கழித்து கணவர் மீண்டும் வேலைக்கு சென்று விடுவார். ஒரு நாள் மாமியார் என்னிடம் ஒரு வெள்ளப்புடவையை கொடுத்து, இது எனக்கு எனது அண்ணன் பரிசாக வழங்கியது. பல வருடங்களாக நான் பாதுகாத்து வைத்திருக்கின்றேன். இந்த புடவையே சற்று அழுக்காகி விட்டது. இதை மட்டும் வாஷிங் மிஷினில் தனியாக துவைத்து கொடுத்து விடு என என்னிடம் அவர் கொடுத்தனர். பின்பு நானும் அதை வாங்கி கொண்டு நான் அவர் சொன்னது போலவே வாஷிங் மிஷினில் அந்த புடவையை மட்டும் தனியாக நான் துவைப்பதற்கு போட்டேன். சிறிது நேரம் ஆகும் என்பதால் வேறு வேலை ஏதாவது பார்க்கலாம் என்று சமையலறைக்கு சென்று விட்டேன். சற்று நேரம் கழித்து வந்து பார்க்கும் பொழுது அந்த புடவையோடு வேறொரு துணியும் இடப்பட்டிருந்தது. அந்த துணியின் சாயம் அந்த வெள்ளை புடவையில் ஏறி அது முற்றிலும் நாசமாகி விட்டது. இப்போது எனக்கு உயிரே போய்விடும் போல் இருந்தது. புடவை இப்படி ஆகிவிட்டதா? மாமியார் என்ன சொல்ல போகின்றாரோ என்று மனம் பதப்பதைத்தது. ஆனாலும் நான் புடவை இடுவதற்கு முன்பே நன்றாக பார்த்துவிட்டு தானே வாஷிங் மிஷினில் இட்டேன். ஆனாலும் வெவ்வேறு துணி எங்கிருந்து வந்தது என்று எனக்கு குழப்பமாக இருந்தது. யோசித்து கொண்டே சோகமாக நிற்க அதை மாமியாரும் கவனித்து விட்டார். என்னவென்று என் அருகில் வந்து புடவையை பார்க்க அவரும் பதறி போனார். அவரையும் அறியாமல் கோபமாக கத்த ஆரம்பித்தார். இந்த புடவை எனது அண்ணனின் நினைவாக இருந்தது, அதையும் நாசம் செய்து விட்டாள், நீ எதற்கும் லாய்க்கில்லாதவள் என்று கத்தினார்கள். அந்த சத்தம் கேட்டு ஓடி வந்த மாமனார் அவரை சமாதானப்படுத்த முயல, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பாருங்கள் என்றார். பின்பு என்னிடம், நீ வேண்டுமென்றே அனைத்தையும் செய்கின்றாய், எனது 2வது மகன் வேலையில் இருந்து வரட்டும், உனக்கு ஒரு முடிவு கட்டுகின்றேன் என்று சொல்லி அப்போது கோபமாக கத்திவிட்டு சென்றார். எனக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் அழுது கொண்டே நின்று கொண்டிருந்தேன். பிறகு சரண்யா அக்கா தான் தன்னை சமாதானம் செய்து அவரிடமும், நான் பார்த்துதான் துவைத்தேன், ஆனால் எப்படி ஆனது என்று எனக்கே தெரியவில்லை என்றேன். அவரும், நீ துவைப்பதற்கு முன்பு அந்த மிஷின் வேறு ஏதாவது துணி இருந்திருக்கும், நீ கவனித்திருக்க மாட்டாய் என்றார். நான் ஒருவேளை அப்படியா இருந்திருக்கலாம் என்று அந்த மனநிலைக்கு வந்து விட்டேன். ஆனாலும் மாமியார் ஆசையாக வைத்திருந்த புடவையை நாசமாக்கி விட்டோமே என்று மனவேதனை அடைய ஆரம்பித்தேன். அன்று இரவு முழுவதும் நடந்த சம்பவத்தை நினைத்து உறக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தேன். கணவர் வந்ததும் மாமியார் என்ன சொல்ல போகின்றாரோ என்று, அதற்கு கணவர் என்ன செய்வாரோ என்று மனம் பதைத்து போய் நின்றது. நள்ளிரவு நேரத்தில் தண்ணீர் தாகம் எடுக்கவே சமையல் அறைக்கு சென்றேன். போகும் வழியில் சரண்யா அக்காவின் அறையில் இருந்து ஒரு ஆணின் சத்தம் வருவது எனக்கு தோன்றியது. அவற்றின் அறையும் உள்பக்கம் பூட்டப்பட்டிருப்பதை கவனித்தேன். ஆனால் ஜன்னல் மற்றும் லேசாக திறந்து வைக்கப்பட்டிருந்தது. நானும் யாராக இருக்கும் என்று ஜன்னலின் பக்கம் சென்று கூர்ந்து கவனித்தேன். அப்படி கவனித்த எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏனெனில் அது எனது மாமனாரின் குரல். பூட்டிய அறைக்குள் இருவரும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் யோசித்து கொண்டு சிறிது நேரம் நின்று கொண்டிருந்தேன். பிறகு அவர்கள் என்ன யோசிக்கின்றார்கள் என கூர்மையாக கவனிக்க ஆரம்பித்தேன். அப்போது சரண்யா அக்கா அவரிடம், இன்று நாம் அவளிடம் செய்தது மிகவும் தவறு. அன்றுதான் அவள் சமைத்த உணவில் உப்பை அதிகமாக கலந்தோமே, அதனால் அத்தையும் அவள் மேல் கோபப்பட்டார். இன்றும் அவள் மேல் அத்தை அதிகமாக கோபப்பட்டு விட்டார். தயவு செய்து நமது உறவை இத்துடன் நிறுத்திக்கொள், அது அவளுக்கு நம்ம மேல் சந்தேகம் வந்துவிடும் என கணவருக்கும் உங்கள் மனைவிக்கும் தெரிந்தால் பெரிய பிரச்சனையாகிவிடும். தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் என்று
மாமா என்று கதறினாள். அதற்கு எனது மாமனார், நீ ஒன்றும் கவலைப்படாதே, இன்னும் சிறிது நாட்கள்தான், நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. எப்படியும் எனது மனைவியிடம் அவளை பற்றி தவறாக சொல்லி தனி கொடுத்தனம் அனுப்பி வைத்து விடலாம். அதன் பிறகு நான் எப்பொழுதும் போல் சந்தோஷமாக இருக்கலாம் என்று அவர் கூறினார். சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு எந்த சலஜமும் இல்லை. பிறகு ரம்யாக்காவின் சத்தம் மட்டுமே கேட்டது. எனக்கு திருமணமானதால் அந்த சத்தம் என்பதால் வரும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனக்கு இப்பொழுதுதான் எல்லாம் தெரிந்தது. சரண்யா அக்காவும் மாமனாரும் கள்ள உறவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இருவரும் இப்படி செய்கிறார்கள் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. அவர்கள் சந்தோஷத்திற்காக என்னை சிக்கலில் மாட்டி விடுகின்றார்கள் என்று நான் நினைக்கவில்லை. என்ன செய்வதென்று புரியாமல் மாமனாரின் அறைக்கு சென்று பார்த்தேன். அவரின் அறை கதவு திறந்திருந்தது. உள்ளே சென்று பார்க்க மாமியார் உறங்கி கொண்டிருந்தார். நானும் அவரிடமும் உண்மையை சொல்லிவிடலாம் என்று முடிவெடுத்திருந்தேன். மாமியாரை உறங்க வைத்துவிட்டு எழுப்புவதற்கு முற்பட்டேன். ஆனால் அவர் எந்த சலஞ்சமும் இன்றி உறங்கி கொண்டிருந்தார். வெகு நேரம் முயற்சி செய்தும் எந்த பலனுமே இல்லை. எனக்கு பயமாகி போனது. இவருக்கு ஏதாவது ஆகிவிட்டதா என்று. நான் அறையை சுற்றி பார்க்க அங்கே ஒரு ஓரத்தில் தூக்க மாத்திரை கவர் ஒன்று கிடந்தது. அந்த மாதிரியை பற்றி எனக்கு மட்டும்தான் சில நேரங்களில் எனது அப்பாவும் உபயோகிப்பார். எனக்கு அப்போதுதான் புரிந்தது எனது மாமியார் தூக்க மாத்திரையை சாப்பிட்டு உறங்கி கொண்டிருக்கின்றார் என்று. நானும் இதற்கு மேல் இங்கு இருப்பது வீண் என்பதை புரிந்து கொண்டு வேகமாக எனது அறைக்கு வந்து படுத்து கொண்டேன். சிறிது நேரத்தில் பொழுது விடிந்தது. காலை அனைவரும் எப்பொழுதும் போல அவரவர் வேலைகளை பார்க்க தொடங்கினார்கள். சரண்யா அக்காவும் எந்த சலஜமும் இல்லாமல் அவரது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார். மாமனாரும் எப்போதும் போல் தன் வேலையை செய்யும் மெடிக்கல் ஷாப்பிற்கு அவரும் கிளம்பி சென்று விட்டார். நானும் யோசித்தேன், இதை பற்றி மாமனாரிடம் சொன்னால் நேற்று திட்டியதற்கு அனைவரின் மேல் பழி சுமத்துகின்றாயா என்று கூறுவார்கள். என்ன செய்யலாம் என்று யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தேன். அதன்படி கணவர் வரும் வரை காத்திருந்தேன். நானும் எனக்கு தெரிந்தது போல காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாகவே இருந்தேன். கணவரும் 2-3 நாட்களில் வந்துவிட்டார். அதன் பிறகு அவர் 2-3 நாட்கள் வரை அவரிடம் எதுவும் கூறவே இல்லை. பிறகு ஒரு நாள் இரவு மெதுவாக அவரிடம் அன்று நான் கண்ட காட்சியை கூறினேன். அவர் எனது பேச்சை நம்புவார் என நினைத்தேன். ஆனால் நடந்ததோ வேறு. நான் சொன்னதை கேட்டு கோவப்பட்டு அவர் வேகமாக எனது கன்னத்தில் அறைந்து விட்டார். பிறகு அவர், உன்னை எனது அம்மா திட்டியதற்காக நீ அடுத்தவர்கள் மேல் பழி சுமத்துகின்றாயா? எனது அப்பாவும் அண்ணியும் அதே போல ஆட்கள் கிடையாது. வீணாக பழி சுமத்தி எங்கள் குடும்பத்திற்கு அவமானத்தை தேடி தந்து விடாதே என்றார். அவர் பேசியதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், இதை நான் எதிர்பார்த்ததே இல்லை. என்னதான் மனைவியாக இருந்தாலும் பெற்றவர்கள் தவறை சுட்டி காட்டும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் நான் விடுவதாக இல்லை. ஏதோ தெரியவில்லை, அவர்கள் செய்யும் அசிங்கத்தை எப்படியும் கணவருக்கு நிரூபித்து காட்டிட வேண்டும் என்று நான் நினைத்தேன். நான் தொடர்ந்து விடாமல் என் கணவரிடம் இதை பற்றி கூறிக்கொண்டிருந்தேன். ஒரு கட்டத்தில், சரி, உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தருகின்றேன். நீ சொல்வது உண்மை என்றால் எனக்கு நிரூபித்து காட்டேன் என்றார். அப்போது அதன்படி ஒரு திட்டம் தீட்டி எனது அம்மா அப்பாவிடம் கணவர் வீட்டாரை விருந்தினுக்கு அழைக்கும்படி கூறினேன். அனைவரும் நான் சொன்னது போலவே எங்கள் வீட்டிற்கு வந்து விருந்துக்கு அழைத்தார்கள். வீட்டில் உள்ள அனைவரும் விருந்துக்கு புறப்பட அப்போது சரண்யா அக்கா மட்டும்தான் வீட்டை பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் மட்டும் சென்று வாருங்கள் என்று அனுப்பியும் வைத்தார்கள். அப்பா வீட்டில் விருந்தும் சிறப்பாக நடந்து முடிந்தது. பிறகு எங்களை இன்று இரவு இருந்துவிட்டு நாளை செல்லலாம் என்று வற்புறுத்தினார்கள். மாமியாரும் எனது கணவரும் சமாதானமானார்கள். ஆனால் எனது மாமனார் மட்டும், நாளை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கின்றது, நான் செல்கின்றேன், நீங்கள்
இருந்துவிட்டு வாருங்கள் என்று புறப்பட்டு சென்று விட்டார். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இரவு நேரமும் நான் நெருங்கிய போது எங்கள் குடும்பத்தாரர்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தோம். பிறகு அவரவர் அறைக்கு உறங்க சென்று விட்டோம். அப்போது எனக்கு மட்டுமே தெரியும் அவருக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து அவர்களை மாமியாரை தூங்க வைத்து விட்டார்கள் என்று. தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள் என்றேன். புரியாமல் கோபத்துடன் என்னை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அவரிடம், உங்கள் அம்மாவிடம் சென்று நான் இப்பொழுது கிளம்ப வேண்டும். உங்களுக்கு நாளை காலை முக்கியமான வேலை இருப்பதாக கூறி அவரையும் அழைத்து கொண்டு வாருங்கள், இப்போதே நமது வீட்டிற்கு புறப்பட வேண்டும் என்றேன். கணவரும், இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. இதில் மட்டும் ஏதாவது நடக்கவில்லை என்றால் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கோபத்துடன் கிளம்பி சென்றார். அப்போது அம்மாவிடம் கூற அவரும் சம்மதித்தார். பிறகு எனக்கு தெரிந்த ஆட்டோவை வரவழைத்து நள்ளிரவில் வீடு திரும்பினோம். போகும் வழியில் மெதுவாக எனது கணவர் அனைத்து விஷயங்களையும் எனது மாமியாரிடமும் தெரிவித்தார். மாமியார் அதை நம்பவே இல்லை. மாறாக எனது கணவரிடமே கோபப்பட்டார். நேற்று வந்தவனை நம்பி அப்பாவையும் அண்ணியும் பழி சுமத்துகின்றாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கோபத்துடன் கடித்து கொண்டு என்னையும் இதற்கெல்லாம் காரணம் நீதான் என்பது போல முறைத்து பார்த்து கொண்டே இருந்தார். எங்களின் வீட்டுக்கதவு உள்பக்கமாக பூட்டியிருந்தாலும் வெளியில் சாவி வைத்து திறந்து விடலாம். நான் ஏற்கனவே சாவியை எடுத்து வைத்திருந்ததனால் சுலபமாக திறந்து கொண்டு மெதுவாக உள்ளே சென்றோம். அப்போது வெளியே பூட்டப்பட்டிருக்கும் நம்பிக்கையில் சரண்யாக்காவின் அறை கதவு திறந்தே இருந்தது. கோபத்துடன் சென்ற மாமியார் அவரின் அறையின் விளக்கை எரிய விட்டார். அங்கே மாமனாரும் சரண்யாக்காவும் அரைகுறை ஆடையுடன் படுத்திருந்தனர். அவர்களின் ஆடையை வைத்து என்ன நடந்திருக்கும் என்பதை புரிந்து கொண்டார் எனது மாமியார். அதன் பிறகு மாமியாரை பார்த்து அதிர்ச்சியில் இருவரும் தனது ஆடையை சரி செய்து கொண்டு பதற்றத்துடன் வெளியே வந்தார். வெளியே வந்த மாமனாரை கோபத்துடன் அடிக்க ஆரம்பித்தார் மாமியார். எனது கணவர் சென்று தடுக்க அழுது கொண்டே கீழே அமர்ந்து விட்டார் மாமியார். பிறகு மகளைப் போல உள்ளவளிடம் எப்படி தவறாக நடந்து கொண்டாய் என, நீ கேவலமான ஜென்மம் நீ என்று மாமனாரை திட்ட ஆரம்பித்தார். பிறகு சரண்யாக்காவிடம், உனது அப்பாவின் வயதுடைய ஒருவரோடு எப்படி உனக்கு இது போன்ற எண்ணம் தோன்றியது என என்னை நம்பிவிட்டு சென்று எனது மகனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று அப்போது நெஞ்சில் அடித்து கொண்டே அழுக ஆரம்பித்தார். அமைதியாக அழுது கொண்டிருந்த சரண்யாக்கா மாமியாரின் காலை பிடித்து, அத்தை, என்னை மன்னித்து விடுங்கள். ஆரம்பத்தில் இருந்தே மாமா என்னை தொந்தரவு செய்து வந்தார். உங்களிடம் சொல்வதற்கு எனக்கு பயமாக இருந்தது. கணவர் வெளிநாட்டிற்கு சென்று விட்டதால் ஒரு கட்டத்தில் மேல் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. நானும் இது தவறு என்று பல முறை ஒதுங்கிவிட்டேன். ஆனால் மாமாதான் என்னை கட்டாயப்படுத்தினார். நான் செய்தது தவறுதான். அதற்காக என்னை ஒதுக்கி வைத்து விடாதீர்கள் என்று கதற ஆரம்பித்தார். பின்பு அவர் அழுவதை பார்த்து எனக்கே ஒரு மாதிரியாகி விட்டது. இதற்கெல்லாம் காரணம்தான் என்று நான் தான் என்று நினைத்து மனம் கலங்கி நின்றேன். எனது கணவரும் அதிர்ச்சியில் அவர்களையே பார்த்து கொண்டே நின்றிருந்தார். இதை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. சிறிது நேரம் கழித்து மாமியாரும் அமைதியாகி தனது முதல் மகனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். உனது அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்று, அனைத்தையும் முடிந்துவிட்டு கிளம்பி வந்துவிடு என்று கூறினார். அவரும் சரி என்று புறப்பட்டு தயாராகி இருந்தார். அன்று இரவு முழுவதும் யாருக்கும் உறக்கமே வரலை. அப்போது சரண்யாக்காவின் அறையில் படுத்து கொண்டேன். அவருக்கு தெரியாத அனைத்து திட்டத்தையும் தீட்டியவள் நான் தான் என்று. மறுநாள் சொன்னது போலவே எனது கணவரின் அண்ணன் வந்து விட்டார். அவர் வந்து பார்க்க அப்பாவும் நன்றாக இருந்தார். குழம்பி போய் ஏன் என்னை அவசரமாக வர சொன்னீர்கள் என்று மாமியாரிடம் கேட்டனர். அதற்கு அவரும் ஒன்றுமில்லை, உன்னை பார்க்க வேண்டும் போல தோன்றியது. எங்களுக்கு வயதாகிவிட்டதே. இந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று பயமாக உள்ளது. இனிமேல் நீ வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டாம்.
இவ்வளவு நாள் நீ எனக்காக அனுப்பிய பணத்தை தருகின்றேன். அதை வைத்து சிறிதாக ஏதாவது தொழில் தொடங்கி இங்கேயே உனது மனைவியுடன் இருந்துவிடே. தேவைப்பட்டால் நமது வீட்டின் பாத்திரத்தையும் தருகின்றேன். அதை அடமானம் வைத்து எடுத்துக்கொள். நடந்த விஷயங்களை பற்றி யாருக்கு எதுவும் அவரிடம் கூறவில்லை. அவரும் 2-3 நாட்களில் தனியாக தொழில் தொடங்குவதற்கு ஏற்பாட்டையும் செய்தார். பிறகு மாமியாரும் நீங்கள் இருவரும் தனியாக இருந்து குடும்பத்தை நடத்தி கொள்ளுங்கள் என்று கூறி அவர்களுக்கு ஒரு வீட்டையும் பிடித்து கொடுத்து தனி கொடுத்தனம் அமர்த்தினார். போகும் பொழுது சரண்யா அக்காவை தனியாக அழைத்த மாமியார், பாரம்மா சரண்யா, நீ செய்தது தவறுதான். ஆனாலும் அதற்கு காரணங்கள் நாங்கள் தான் உன்னை தனியாக விட்டு சென்றது எனது மகனின் தவறு. உன்னிடம் அத்துமீறி நடந்து கொண்டது எனது கணவரின் தவறு. ஒரு பெண் என்றும் பாராமல் உனது உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாமல் மகனை கல்யாணமான சில நாட்களிலேயே அனுப்பி வைத்து என்னுடைய தவறுதான் என்று எங்களை மன்னித்து விடு என்று கேட்டனர். ஆனால் போகின்ற இடத்தில் நீ ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கணவருக்கு என்றும் துரோகம் செய்து விடாதே என அறிவுரையும் கூறினார். சரண்யா அக்காவும் அழுது கொண்டே, அத்தை, நீங்கள் எனக்கு அம்மா போல. என்னையும் அறியாமல் ஒரு முறை தவறு நடந்துவிட்டது. இனிமேல் நான் அதே போல் என்றும் செய்ய மாட்டேன் என வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றி உள்ளீர்கள். இதே போல மீண்டும் கேவலமான காரியத்தை செய்ய மாட்டேன். உங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் என்பதை என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று ஆசீர்வாதம் வாங்கி சென்றார். சில நாட்களிலேயே எங்களையும் மாமியார் தனி கொடுத்தனம் செல்ல வற்புறுத்தினார். நாங்களும் வேறு வழியின்றி அப்பா அம்மாவின் ஊருக்கே வந்துவிட்டோம். சரண்யா அக்கா நடத்திய குழந்தையும் பெற்றுவிட்டனர். ஆரம்பத்தில் எனக்கு மன உளைச்சலாக இருந்தாலும் நான் செய்த செயலால் அவருக்கு இன்று ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்தது என்பதை நினைவுக்கும் பொழுது சந்தோஷமாக இருந்தது. அந்த விஷயம் இதுவரை அவரின் கணவருக்கு தெரியவே தெரியாது. இனியும் தெரிய போவதே இல்லை. சரி, இதற்கெல்லாம் காரணமான மாமனார் என்ன ஆனார் என்று பார்த்தால், கடவுள் அவருக்கு தண்டனை கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ தெரியாது. ஆனால் எனது மாமியார் அவருக்கு தினம் தினம் தண்டனை கொடுப்பார் என்று எனக்கு நிச்சயமாக தெரியும். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.